ஓகே கைஸ். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 448 ஃபைண்ட் ஆல் நம்பர்ஸ் டிஸ்ப்ளேட் இன் அன் அரே. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு என்னன்னா, லைக் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் சம்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு லைக் 1 டூ n நம்பர்ஸ் குடுத்துருப்பாங்க. ரிட்டன் அன் அரே ஆஃப் ஆல் த இன்டிஜர்ஸ் இன் த ரேஞ்ச் 1 டூ n தட் டு நாட் அப்பியர் இன் த நம்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம போன சம்ல என்ன பார்த்தோம்? வெறும் ஒரு நம்பர் மட்டும் தான் கண்டுபிடிச்சோம். கரெக்ட்டா? அதுல வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் இல்ல. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்துட்டு வெறும் ஒரு மிஸ்ஸிங் நம்பர் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு மிஸ்ஸிங் நம்பர் தான் இருந்துச்சுனால, நம்ம என்ன பண்ணோம், ஈஸியா அவனுங்க குடுத்திருக்க அரேயோட சம்மும், அண்ட் வந்துட்டு அந்த அது பேர் என்ன? நம்ம ரேஞ்ச் ஒரிஜினல் அரேயோட சம்மையும் வந்துட்டு நம்ம எடுத்து, ஆ கேன்சல் பண்ணி பார்த்து நம்மளுக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சுட்டோம். ஸோ அது சிம்பிளா முடிஞ்சுச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டூப்ளிகேட்ஸும் இருக்கு. இந்த அரேல பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸும் இருக்கு. அஸ் வெல் அஸ் 2 மிஸ்ஸிங் நம்பரும் இருக்கு. லைக் 1 ஆர் மோர் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். ஸோ நம்ம அதுக்கேத்த மாரி வி நீட் டூ டூ த சம். ஸோ இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ இங்க பாஸ் போட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு ஐடியா சொல்லிடுறேன். அப்படி சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க வீடியோவ. ஸோ என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்துட்டு ஒரு நம்ஸ்ன்னு ஒரு அரே இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன இருக்கு? 4, 3, 2, 7, 8, 2, 3, 1 ஓகே இருக்கு. ஸோ வந்துட்டு 1, 2, 3, 4, 5 இல்ல 6 இல்ல 7 இருக்கு. ஸோ 7, 8 இருக்கு. 8 தான் நம்மளுக்கு லாஸ்ட் எலிமெண்ட். 1 தான் எனக்கு ஸ்டார்ட்டிங் எலிமெண்ட். அண்ட் ஆல்சோ இங்க என்ன குடுத்துருக்காங்க, ஸ்டார்ட்டிங் எலிமெண்ட் எப்பயுமே வந்துட்டு 1 டூ n தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு எப்பயுமே வந்துட்டு 1 தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணணும், டூப்ளிகேட்ஸ ரிமூவ் பண்ணணும். ஸோ டூப்ளிகேட்ஸ ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? செட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ செட் ஆஃப் நம்ஸ் போட்டுறலாமா? செட் ஆஃப் நம்ஸ் போட்டோம்னா எனக்கு என்ன ஆயிடும்? எனக்கு வந்துட்டு ஒரு செட் பிராக்கெட்ல எனக்கு டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் ஆயிட்டு, எய்தர் இட் பி ஆர்டர்ட் ஆர் அன்ஆர்டர்ட் லைக் ரேண்டம் ஆர்டர்ல வந்துட்டு எனக்கு அந்த டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் ஆயிட்டு வந்துரும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்? 1, 2, 3, 4, 7, 8 இது மாரி இருக்கும். இல்லன்னா ஏதாவது ஒரு ரேண்டம் ஆர்டர்ல இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ செட் பிராக்கெட்ல இருக்கு. ஸோ நம்ம இத வந்துட்டு லிஸ்ட் பிராக்கெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணுவேன்? லிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் நம்ஸ் போட்டுருவேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் நம்ஸ்னா எனக்கு என்ன ஆயிடுது? இந்த பிராக்கெட் போயிட்டு, இந்த பிராக்கெட் எடுத்துரும். ஸோ என்னால வந்துட்டு இந்த ஆப்பரேஷன்ஸ் லைக் உனக்கு மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னா, நீ இதுல வந்துட்டு மேனிபுலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் லிஸ்ட் பிராக்கெட் மாத்திட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் நம்ன்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்டி லிஸ்ட் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எதுக்கு கிரியேட் பண்றோம்னு வந்துட்டு நான் அப்படியே போகும்போது சொல்றேன். ஸோ வந்துட்டு இப்ப என்ன பண்றோம்? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1 ஏன்னா இங்க வந்து பாருங்க 1ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1, லென் ஆஃப் நம்ஸ் பிளஸ் 1. ஸோ லென் ஆஃப் நம்ஸ் பிளஸ் 1னா என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இப்போ வந்துட்டு எனக்கு இந்த அரேவோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். இந்த அரேயோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ மொத்தமா வந்துட்டு டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸோட சேர்த்து வந்துட்டு எனக்கு எவ்வளோ இருக்கு? 8 இருக்கு. ஸோ 8 தான் எனக்கு வந்துட்டு என்ன பண்ணேன், 1 டூ ரேஞ்ச் ஆஃப் 1, 8 போடுவேன். 1, 8னா எனக்கு என்ன ஆகும்? 7 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ அதனால 1, 8 பிளஸ் 1 வந்துரும். ஸோ அப்போ வந்துட்டு லென் ஆஃப் நம்ஸ் பிளஸ் 1 போடுறேன். ஸோ லென் ஆஃப் நம்ஸ் பிளஸ் 1 போட்டோனே எனக்கு 1ல இருந்து 9 வரைக்கும் அதாவது 8 இன்க்ளூட் பண்ணிட்டு எனக்கு ரன் ஆகும். ஸோ இஃப் ஐ நாட் இன் சார்ட்டட் லிஸ்ட் இஃப் ஐ நாட் இன் சார்ட்டட் லிஸ்ட்னா இப்போ வந்துட்டு எனக்கு லைக் இந்த லூப்ல வந்துட்டு ரன் ஆகுது இல்லையா? ரன் ஆகும்போது இந்த ஐ வந்துட்டு சார்ட்டட் லிஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. சார்ட்டட் லிஸ்ட் தான் நம்மளுக்கோட இந்த லிஸ்ட். லைக் அந்த செட் பிராக்கெட்ல கிரியேட் பண்ணிருந்தோம். செட் ஃபங்க்ஷன் போட்டு இது பண்ணல. இதுதான் சார்ட்டட் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறது. ஸோ இதுதான் என்னோட சார்ட்டட் லிஸ்ட். எஸ்எல்னு நான் போட்டு வச்சிருக்கேன் சும்மா. ஸோ இதுதான் என்னோட சார்ட்டட் லிஸ்ட். இந்த சார்ட்டட் லிஸ்ட்ல வந்துட்டு இந்த நம்பர் இருக்கான்னு பாரு. அப்படி ஐ மீன் இல்லையான்னு பாரு. இப்படி இல்ல இந்த நம்பர் வந்துட்டு இந்த சார்ட்டட் லிஸ்ட்ல இல்லன்னா மட்டும் எனக்கு இந்த நம்மங்கிற இதுல லிஸ்ட்டுக்குள்ள அப்பெண்ட் பண்ணுன்னு சொல்றேன். ஸோ பேசிக்கா என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு 4 பாக்குது. 4 வந்துட்டு எனக்கு ஏற்கனவே இருக்கு. ஸோ வந்துட்டு எனக்கு நம் பிராக்கெட் வந்துட்டு எம்டியா தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு 3 பாக்குது. 3 வந்துட்டு எக்ஸிஸ்டிங். அண்ட் 2 பாக்குது. 2 வந்துட்டு பாரு எனக்கு எக்ஸிஸ்டிங். அப்புறமா 7 பாக்குது. 7 எக்ஸிஸ்டிங். 8 பாக்குது. 8 எக்ஸிஸ்டிங். அப்புறமா மறுபடியும் 2 பாக்குது. 2 இருக்கு. 3 பாக்குது. 3 இருக்கு. 1 பாக்குது. 1 இருக்கு. ஐ எம் சாரி. ஸோ அப்படி இல்ல. லைக் கன்ஃபியூஸ் பண்றேன். சாரி. 1 செகண்ட். ஸோ இந்த கான்செப்ட் வரைக்கும் புரிஞ்சுச்சுல. சார்ட்டட் லிஸ்ட் வரைக்கும் புரிஞ்சுச்சுல. சார்ட்டட் லிஸ்ட் வந்துட்டு நான் இதுல வச்சிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு 1 to 9 தான் யூஸ் பண்றேன். ஸோ வந்துட்டு எனக்கு ரேஞ்சில யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஐ வேல்யூஸ் தான் எனக்கு வரும். ஐ வேல்யூஸ்னா என்ன? அது ஐ மீன் 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்க கண்டினியூஸ் நம்பர். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஓகேவா? 4, 5, 6, 7, 8.
ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இந்த 8 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 8 நம்பர்ஸும் வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு வாட்டி லூப் ஆகும். லூப் ஆகும்போது என்ன பண்றேன், இந்த நம்பர்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு சார்ட்டட் லிஸ்ட்ல இல்லன்னா மட்டும் எனக்கு இந்த லிஸ்ட்ல வந்துட்டு அப்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படிதான் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், டூப்ளிகேட்ஸ் நம்பர் கிடைச்சிரும் இல்லையா? ஸோ வந்துட்டு பாருங்க 1 பார்க்குறேன். 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. அப்புறமா 5 இருக்கா? 5 இந்த லிஸ்ட்ல இல்ல. ஸோ இல்லன்னா மட்டும் நான் அப்பெண்ட் பண்ணுன்னு சொல்றேன். 5 அப்பெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க 6. 6 இருக்கா? இல்ல. ஸோ 6. அப்புறமா 7 பார்க்குறேன். 7 இருக்கா? இருக்கு. 8 பார்க்குறேன். 8 இருக்கா? இருக்கு. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு ஃபைனலா வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த நம்ங்கிறத வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணா வேலை முடிஞ்சுச்சு. ஸோ இப்ப நம்ம கோட் பார்க்கலாம். எப்படி கோட் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் நானு. ம். எப்படி பார்க்குறது? வெயிட். ம். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாருங்க, நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சார்ட்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அரேவ வந்துட்டு நான் சார்ட் பண்ணிட்டு லைக் டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அதுதான் இங்க பண்றேன். அப்புறம் மிஸ்ஸிங் சொல்லிட்டு நான் ஒரு எம்ப்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறமா லூப் போடுறேன். 1ல இருந்து அந்த லென் ஆஃப் நம்ப்ஸ் வரைக்கும் லைக் இப்போ மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது வரைக்கும் நான் வந்துட்டு லூப் போடணும்னு சொல்லிட்டேன். ஸோ 1ல இருந்து எனக்கு 8 நம்பர்ஸ்க்குள்ள எனக்கு இதுவாயிடும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ எனக்கு 8 வரைக்கும் வந்துட்டு கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆயிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு இஃப் ஐ நாட் இன் சார்ட்டட் அரே, இந்த சார்ட்டட் அரேல என்னென்ன இருக்கு, இது வந்துட்டு என்னோட அந்த ஐ லூப் ஓகேவா, ஒரு ஒரு வாட்டி ஒன்னொன்னா ரன் ஆகும். இதான் எனக்கு ஸ்டார்டிங் இட்ரேஷன்ல இருக்கு. அண்ட் அந்த சார்ட்டட் லிஸ்ட்ல வந்துட்டு என்ன இருக்கு, எஸ்எல் நான் இங்க சும்மா ஷார்ட் ஃபார்மா போடுறேன். அதுல என்ன இருக்கு, 1, 2, 3, 4, 5, ஐ மீன் 5 இருக்கா, சாரி, 4, 7, 8 இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்க்குறேன். இப்போ வந்துட்டு என்ன பண்றேன், இந்த ஐ லூப்ல ஒரு ஒரு வாட்டியும் வந்துட்டு லூப் ரன் ஆகுதுல்ல. ஸோ 1ல இருந்து எனக்கு இந்த நம்பர்ஸ் வரைக்கும் எனக்கு ரன் ஆகும். ரன் ஆகும்போது இந்த ஐ லூப்ல இருக்க நம்பர் வந்துட்டு எனக்கு அந்த அரேல இருக்கக்கூடாது. அந்த அரேல இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஸ்கிப் பண்ணிடு. அரேல இல்லன்னா மட்டும் எனக்கு இந்த மிஸ்ஸிங் சொல்லிட்டு ஒரு டப்பாக்குள்ள போட்டு வைன்னு சொல்றேன். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 1 பார்க்குறேன். 1 பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லூப் அப்போ எனக்கு ரன் ஆகும்போது 1 ஆகும். 1 வந்துட்டு நாட் அண்ட் சார்ட்டட் அரேவா? இல்ல இருக்கு எனக்கு. ஸோ அது ஸ்கிப் ஆயிடும். அடுத்து 2 பார்க்குறேன். 2 வந்துட்டு இருக்கு ஸ்கிப்பு. 3 பார்க்குறேன். 3 இருக்கு ஸ்கிப்பு. 4 பார்க்குறேன். 4 இருக்கு ஸ்கிப்பு. நெக்ஸ்ட் 5 பார்க்குறேன். 5 இல்ல. 5 இல்லாதனால மிஸ்ஸிங் டாட் அப் அண்ட் ஆஃப் 5 கொடுத்தேன்னா எனக்கு அந்த எலிமெண்ட் வந்துட்டு அப் அண்ட் ஆயிடும். அடுத்து பார்க்குறேன் 6 இருக்கா? 6 இல்ல. ஸோ அதனால இதுவும் நான் அப்பன் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாருங்க 7 இருக்கு. 7 இருக்கு. அதனால ஸ்கிப்பு. 8 பார்க்குறேன். 8ம் இருக்கு. ஸ்கிப்பு. ஸோ அவ்வளவுதான். இதுதான் கைஸ் கான்செப்ட். உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. புரியலனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லா கமெண்ட்ஸும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ until then, we'll see you in the next video. டாடா, bye bye.